பாபு சபர் பொறுமை என்ற தலைப்பின் கீழ் பதிவு செய்யப்பட்ட குர்ஆனுடைய வசனங்களை பார்த்தோம். இந்த தலைப்புல பதிவு செய்யப்பட்ட 25வது ஹதீஸ். இந்த கிதாப் ஆசிரியர் என்ன செய்யறாரு, வரிசையா ஹதீஸ்க்கு ஒரு நம்பர் கொடுத்திருக்காரு. அதை என்ன செஞ்சுட்டோம் அப்படி நம்ம போட்டுறோம். عن أبي مالك الحارث بن عاصم الأشعري رضي الله عنه قال அபு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், قال رسول الله صلى الله عليه وسلم, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அத்துஹூரு ஷத்ருல் ஈமான், தூய்மை ஈமானில் இறை நம்பிக்கையில் பாதியாகும் என்று ரசூல் சொன்னார். ஒரு மனிதனுக்கு தூய்மை இரண்டு வகையில இருக்குது. ஒன்று அந்த தூய்மைகள், உடல் தூய்மைகள், மறைவிடங்களை 40 நாளைக்கு ஒரு தடவை அது செய்யணும், தூய்மை செய்யணும். நகங்களை 40 நாளைக்கு ஒரு தடவை வெட்டிடணும். அதே போன்று தாடியை பராமரிக்க வேண்டும், தலைமுடியை பராமரிக்க வேண்டும். இதெல்லாம் தூய்மையில் வரும். பெண்களுக்காக பிரத்தியமான ஹைலுடைய நிஃபாசுடைய தூய்மை சட்டங்கள், தொழுகைக்காக தூய்மை பேணுதல், பல் துளக்குவது என்று ஒரு தனி தலைப்பே போடலாம். அவ்வளோ இருக்குது செய்திகள். பல 100 செய்திகளை என்ன செஞ்சலாம், தூய்மையில தொகுத்தரலாம். இது ஒரு உடல் ரீதியான தூய்மை. புற தூய்மைகள். அகத்தூய்மை என்ற கான்செப்ட்ல சொல்றாருன்னா இஹ்லாஸ். முதல்ல சொல்லிட்டாரு, பாடத்துல செஞ்சாரு, அகத்தூய்மை தான் சொன்னார். அவர் 2 வகையான தூய்மையை குர்ஆன் சொல்லுது, நமக்கு சொன்னா சொல்லு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தஹூர் என்ற துஹூர் என்பது புற தூய்மையை சொல்றாங்க, ஈமானின் பாதி என்று சொன்னாங்க. புற தூய்மை ஈமானின் பாதி என்று சொன்னாங்க. இது ஒவ்வொரு மூமினும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஒவ்வொரு மூமினுடைய ஈமானுக்கு சான்றா இருக்கு. நாம நகத்தை கொஞ்சம் வளர விட்டோம்னா பாக்குறோம். அப்போ நம்ம என்ன செய்யணும், 40 நாளைக்குள்ள வெட்டிடணும் அப்படிங்கிற அதிகபட்சமா 40 நாள். 40 நாளைக்கு தான் வெட்டணும் இல்லை, அதுக்கு முன்னாடி எத்தனை நாள் வெட்டலாம். 40 நாளைக்குள்ளேயாவது வெட்டிருங்க. வெளிப்படையிலே ஒரு மூமின் சில அடையாளங்களை காட்ட வேண்டியிருக்கு. அதுவும் ஈமானுடைய கிளைகள்ல உள்ளதான். பாதி என்று சொல்றாங்க. ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்குது தூய்மை என்பது. ஆனா அவுலியாக்கள் என்ற பெயரில் இந்த சமுதாயத்துல அவுலியாக்களை அடையாளப்படுத்திருக்க ஆட்களை பார்க்கல. நம்ம ஊர்ல மஸ்தான் சாஹிப் வலிவுல்லான்னு சொல்லி வச்சுக்கிறாங்க. ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ளவங்களுக்கு தெரியும் மஸ்தான் தருவாங்க. அந்த ஆள் முஸ்லீமா காப்பினாண்டே தெரியும். விருத்த சேதனம் பண்ணாதனால அந்த முடிவு எடுக்க தேவை. எந்த ஜமாத்து ஏத்துக்கல, அவர் களிமா சொன்னாரா இல்லையான்னு நமக்கு தெரியல. அவருடைய நிலையை பாருங்க. புற தூய்மையில அவர் சரியான ஆளா இருந்தாரா, நகை வெட்டலை, அழுக்கு சடப்பு கிரியா இருந்தாரு, எண்ணெய் வைக்கல, தலையை சீவலை, மீசைகளை கத்திரிக்கல. ஒவ்வொரு மனிதனும் 10 கடமைகளை செய்ய வேண்டியிருக்கும். ஆதம் நபி காலத்துல இருந்து அப்புறம் இப்ராஹிம் நபி வழிமுறை, நம்ம நபிகள் நாயத்துக்கும் சொல்லி தந்த வழிமுறை. மீசையை கத்திரிப்பது, தாடியை விடுவது, தாடியை சரி செய்வது, அதுக்கப்புறம் அக்குள் மறைவிட முடிகளை களைவது, நகம் வெட்டுவது, விருத்த சேதனம் செய்வதுன்னு சொல்லி பெரிய தலைப்பு இருக்கு. இதை ஒருத்தன் செய்யாம எப்படி முஸ்லீமா இருப்பான்? அடையாளம் வெளிப்படாது ஈமான் நாங்க ஈமானில் பாதின்னு சொல்றாங்க. அப்ப இதை நம்ம கவனத்தில் எடுக்கும். ஒரு முஸ்லிம் தன்னுடைய தூய்மை விஷயத்துல கவனம் செலுத்தும். குறிப்பாக பல் துலக்குவது விஷயத்துல கூடுதல் கவனம் எடுக்கும். சொல்றாங்க, லவ்லா நஷுக்காரா உம்மத்தி அமர்த்தும் பிசிவா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொழுகை, அல்லா புள்ளி சலாத்தின் மக்துபா, ஒவ்வொரு தொழுகையின் போதும் பரலான தொழுகைக்கு முன்னாடி ஒளி செய்யணும். பல் துளைக்கு ஒளி செய்ய வேண்டும் என்று கட்டளையிட்டு இருப்பேன் என்று சொல்றாங்க. ஒவ்வொரு வக்துக்கும் தொழுகையின் போதும் பல் துளைக்கும் கடமையாக்கியிருப்பேன். சிரமம்னு நினைச்சதுனால விட்டுட்டாங்க. அப்புறம் ரசூலா செஞ்சிருக்காங்கன்னு அர்த்தம். ரசூலா எதை சட்டமாக்குன்னு நினைக்கிறாங்களோ செஞ்சிருப்பாங்க, செய்யாம சொல்ல மாட்டாங்கல்ல. எந்த ஒன்றையும் தனக்கு தான் முதல்ல செஞ்சு காட்டி தான் செய்வாங்க, சொல்லுவாங்க ரசூல். சிரமம்னால விட்டுட்டேன். ரசூலா 5 வேளை பல் துளக்குனாங்க. தூங்கும் போது ஒரு ஹதீஸ் வரும், தொழுகைக்கு ஒளி செய்வதை கொண்டு ஒளி செய்வார்கள். ஒவ்வொரு ஒழுக்கு என்ன செய்வாங்க, பல் துளக்குவாங்க. அப்ப தூங்கும் போது என்ன செய்வாங்க, பல் துளக்குவான்னு ஓடியாங்க. ஆட்டோமேட்டிக் ஹதீஸ். தூங்கும் போது கரகரா பண்ணி பல்லு தேய்ச்சி தொழுகைக்கு ஒளி செய்யற மாதிரி ஒளி செஞ்சு, தொழுகைக்கு ஒளி செய்யற மாதிரி செஞ்சாலும் ஒளி முறிவதற்கான சட்டங்கள் அதுல வராது.
காத்து ஏன்னா தூங்கினாலே ஒண்ணு செஞ்சிடும், ஒண்ணு முறிஞ்சிருக்குல்ல, அதுதானே செய்ய போறோம். ஒண்ணு முறின்னு தெரிஞ்சுதான் அதை செய்யறாங்க சொல்லா. தூங்கும் போது இன்னைக்கு மருத்துவர்கள் பாருங்க, பல் துளைக்கிட்டு பாருங்க, காலை மாலை இரவு இரு வேளை பல் துளைக்கணும், சாப்பிட்டுட்டு பல்லுல ஏதாவது ஒட்டி இருக்கும், நல்லா பல் தேய்ச்சிட்டு பாருங்க. இன்னைக்கு எல்லா மருத்துவம் அளவுல இருந்து அத்தனை டாக்டர் சொல்றாங்க. ஆமா, அதனால பல்லுல இருக்கக்கூடிய அந்த எகர்கள், ஜிஞ்சிவிட்டிஸ், உள்ள இருக்கக்கூடிய அந்த எனாமல் எல்லாமே பாதுகாக்கப்படும். செரிமானத்துக்கும் அதுக்கு சம்மந்தம் இருக்கு. பல்லு துளக்குறதுலாம் ரொம்ப முக்கியமான சுன்னத்து. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வாய்க்கு தூய்மை அது தூய்மையுடைய அடையாளம். இன்னொன்று மர்லாத்தில் இல்லை, அல்லாவிடத்தில் திருப்பொருத்தத்தை பெற்று. நம்ம தொழுகையில யாரோட பேச போறோம்? அல்லாவோட பேச போறோம். ஒரு மனுஷனை பார்க்க போகும்போது எவ்வளவு சுத்தம் பண்றோம், தலை ஜீவராத போறோம், செண்டு அடிக்க புது ட்ரெஸ் போறோம், துள்ளலா போகும்போது அல்லாட்ட அப்படி போகணுமா இல்லையா? அழுக்கு ட்ரெஸ் உடுத்திட்டு வரக்கூடாது. சில ஆளுங்க பாருங்க, நைட்டு தூங்குவதுக்கு நைட்டி போடுவாங்க, தூங்கும் போது தூங்குறதுக்கு என்ன ட்ரெஸ், அந்த நைட்டி, அந்த நைட்டியோட தொலை வந்துடுறது சும்மா. ஏன் அப்படி இருக்கீங்க? அப்படி இருக்காது. சில ஆள் எல்லாத்தையும் சொல்லல, யாரு இருக்காங்களா தூங்குறதுக்கும் தனி ட்ரெஸ் வச்சுங்க, சொரிஞ்சிருப்பிய, போட்டிருப்பிய, உள்வடிச்சிருப்பிய, பல மாதிரி இருக்குமா இல்லையா? கலிதம் வெளியா இருக்கலாம், சொட்டு நீர் மாதிரி என்ன செய்யும், சிறுநீரக வழியா இருக்கலாம். தூங்குறதுக்குன்னு ஒரு ட்ரெஸ், அதோட அந்த உடம்புல உள்ள அந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் பட்டிருக்கும், அப்படியும் வரக்கூடாது. அப்படி சுபுக்கு தூங்குன வேட்டியோட வராங்க, நல்ல பழக்கம் இல்லை. தூங்குறதுக்கு தனியா வச்சுக்கோங்க வேட்டி. தூய்மையை பேணணும் பள்ளிவாசல். புது சீனத்துக்கும் இந்த புள்ளி மஸ்ஜித் அல்லாஹ் சொல்ற, எல்லா பள்ளிவாசலிலும் தூய்மையை பேணுங்கள் என்று குர்ஆன் சொல்லும். ஈமானில் பாதி என்று சொல்லும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியிருந்து வீட்டுக்குள்ள வர்றாங்கன்னா நேர மனைவிட்ட போக மாட்டாங்களாம். முதல்ல கை காலெல்லாம் அலம்பிட்டு கரகரை பண்ணிட்டு பல்ல கொஞ்சம் விரல வச்சு சுத்தம் பண்ணிட்டு லேசா ஃப்ரெஷ்ஷாக தான் போவாங்க. அப்படிதாங்க. ஆனா நம்ம ஆள் அடிச்சு அன்னைக்கு அப்படி பீடியை குடிச்சுக்கிட்டே விட்டுருந்தோம், பீடியை குடிச்சுக்கிட்டே அடுப்படி வரைக்கும் போவான். சில ஆளுகளுக்கு காலையில பீடியை 10 வச்சுதான் கற்க சொல்லுவான், பாத்துருங்களா போறானா இல்லையா? இதை பார்த்தா அவன் பிள்ளையும் பீடி குடிக்கான், அழகா இல்லையா? என்ன பெண்களை பத்தி உங்களுக்கு என்ன கணிப்பு? அடிமையா பொம்பளைலாம்? உன் மனைவி அந்த மாதிரி பிடி விட்டு பக்கத்துல ஊத்துறா மாப்ப ஒரு சாராயத்தை அப்படி பிடியை குடிச்சிட்டு 10 வீடா இங்கிலீஷ்காரி மாதிரி வந்தா ஒத்துக்கிறியாடி? கொஞ்சம் கங்கு தாங்கல அப்படின்னு வீட்டுக்காரிட்ட வாங்கினா ஒத்துக்கிறியாடி? அவ என்ன, உங்களுக்கு என்ன நிலைப்பாடு இருக்கு? மனைவி பெண்கள் விஷயத்துல என்ன நிலைப்பாடு? பெண்ணோட அடிமையா? உணர்வுகள் ரசூலுல்லாஹ் பாருங்க, ஒரு பெண்ணுடைய உணர்வு என்ன செய்யறாங்க, மதிக்கிறாங்க. இதெல்லாம் மென்மையாக கையாளப்பட வேண்டும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இதுதான் செய்தி, ஈமான் தாங்க ரசூல். இன்னைக்கு கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய உறவுகள் விரிசலாவதுக்கு கூட தூய்மை இல்லாத ஒரு காரணம் கூட இருக்கு. பல்ல ஒழுங்கா தைக்கிறது கிடையாது, பல்ல நல்லா இது பண்றது கிடையாது, சுத்தம் பண்றது கிடையாது, வாய் துர்நாற்றத்தோட போகுது. ஈமான்ல பாதினாங்க. ஈமானில் பாதிங்கிறது எவ்வளவு பெரிய வார்த்தை, சாதாரணமா சொல்லிட்டோம். அது எல்லாத்தையும் பாதுகாக்கு, குடும்ப உறவை பாதுகாக்கு, அதை பாதுகாக்கு, இதை பாதுகாக்க சொல்றாங்க. இந்த செய்தியில இதை பார்க்கிறோம். நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம். தூய்மையை பத்தி சொல்றதா இருந்தா ஒரு முக்கியமான ஒரு அம்சம். அதே மாதிரி பல்லு தைக்காம வந்துடாதீங்க, பல்லு தேய்ச்சிட்டு வாங்க. சுபுல ஆமின்னு சொல்ல போகும்போது பக்கத்துல நிக்க முடியல, அப்படி செய்யக்கூடாது, பல்லு தேய்ச்சி தான் வாங்க. பல்லு தேய்க்கிறதுல ஒரு இன்னைக்கு கண்டுபிடிக்கலாம் மருத்துவ உலகம். 3 முடிச்சு அவிக்கணும்ல தலையில. ஒவ்வொரு மனுஷனும் தூங்கும் போது முடிச்சு போடுவான் தலையில உட்காந்து, யாரு? சைத்தான். 3 முடிச்சு போடுறாங்க ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. தூங்கி எந்திரிச்சு கண்ணை கசக்கி அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பாதமா அமாத்தனா இலைஹி நுஷூர் என்று அல்லாஹ்வுக்கு நன்றி சொன்ன உடனே ஒரு முடிச்சு அவிழ்ந்து வச்சு திரும்ப எந்திரிச்சு என்ன செய்யணும்? மலஞ்சலம் கழித்து விட்டு பல் துளைக்கு ஒளி செய்தால் 2வது முடிச்சு அவிழும். பல்லு தேய்ச்சி ஒளி செய்யணும், அப்பதான் 2வது முடிச்சு. 3வது முடிச்சு தொழுதா முடிஞ்சு வச்சு. சைத்தான் பக்கத்துல வரமாட்டான். யார் சுபு தொழுகிறானோ அல்லாஹ்வுடைய பொறுப்பில் அவர் இருக்கின்றார், சைத்தான் பக்கத்துல வரமாட்டான். அதுக்கப்புறம் ஆயத்தில் குறிச்சு வருதுன்னா பகலில் ஒரு மலக்கு பாதுகாப்பு, காலை நைட்டுக்கும் பாதுகாப்பு வந்துடும். பல்லு துளைக்கு ஒளி செஞ்சா 2வது முடிச்சு அவுந்துடும். பல சோம்பரிகளை நம்ம பார்த்திருக்கோம், வாழைப்பழ சோம்பரிகள். எப்படி தெரியுமா? அப்படி தயமம், எப்ப பார்த்தாலும் தயமம். அசர்த்துமார்கள சோம்பேறியான நிறைய பேரை பார்த்துருக்கோம் நம்ம. அப்படியே என்ன செய்யறது, எந்திக்கிறது, கூற மாடி குத்துன்னு வருது, என்ன செய்யறது, அப்படியே அங்கிட்ட அடிச்சத்துல அடிச்சு அப்படி சொல்லி உட்கார்ந்து படுத்துவான். இப்படி ஆட்களை பார்த்திருக்கோம். ஜெனர் ஏன்டா அப்படி இருக்கிறீங்கன்னா, இந்த பல்ல தேய்க்காம நீங்க எழுந்துச்சு சும்மா வாயை கொப்பிடிச்சு வந்தாலும் உங்களோட என்சைம் ஓப்பனே ஆகாது, மூளைக்கே போகாது இன்டிமேஷன். எப்ப நீங்க பல்லு தேய்ச்சி எகர அழுத்தி
கரகரா பண்ணி வழுக்கை எடுத்து இந்த பித்தம்லாம் வெளியே எடுத்தப்பட்டு வருது. அப்பதான் வந்து இங்க ஓப்பன் ஆகும். இங்க இருந்து போய் இண்டிகேஷன் போகும். ஆல்ரெடியா இருக்கா, என்னத்தை போட்டாலும் வர ரெடி அப்படின்னு இன்ஃபர்மேஷன் இங்க இருந்து போகணும், ஸ்டொமக்ல இருந்து போகணும் இங்க மூளைக்கு. சோ போனாதான் மூளை என்ன செய்யும், என்சைம் சுரக்கும். இவன் பல்லே தேய்க்காம போய் சுகுல் நின்று செரிமானமே வேலை செய்யாது, வயிற்று கோளாறுலாம் வர்றதுக்கு அதான் காரணம். நீ ஈமானில் பாதி என்றால் எவ்வளவு பெரிய அற்புதத்தை ரசூலா சொல்றாங்க பாருங்க. சாதாரண விஷயம் கிடையாது. இந்த ஒரு செய்தியை மட்டும் தனி தலைப்பா பேசணும், ஆலோசனை இது ரசூலா சொல்றாங்க. அப்ப ஈமானில் பாதியை விட்டுறாதீங்க இன்ஷா அல்லாஹ். அதுக்கப்புறம் ரசூலா திக்ர் சொல்றாங்க, அல்ஹம்துலில்லாஹி தம்லஉல் மீசான சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி தம்லஆனி அவ் தம்லஉ மா பைன ஸமாவாத்தி வல் அர்த். சுப்ஹானல்லாஹும் அல்ஹம்துலில்லாஹும் மீசான் தராசை நிரப்புகின்றன சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்ற அந்த வார்த்தைகள் மீசானுடைய தராசை நிரப்புகின்றன. சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்கிற அந்த வார்த்தை மா பைன ஸமாவாத்தி வல் அர்த், வானங்களையும் பூமிக்கு மத்தியில் உள்ள இடைவெளியை நிரப்புகின்றது. அவ்வளவு நன்மை செய்ய முடியுமா நம்மளால? ஒரு சுப்ஹானல்லாஹ்ல ஒரு அல்ஹம்துலில்லாஹ்ல அல்லாஹ் எவ்வளவு பெரிய அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னா மீசான் நிறைஞ்சதுதான். சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னா வானம் பூமி நிறைந்து விடுகிறது. அவ்வளவு பெரிய தரஜாங்கிறாங்க சொல்ல. ஸலாத்து நூறுன், தொழுகை வழிகாட்டும் ஒளியாகும். தொழுகை ஒரு மனிதனுக்கு வழிகாட்டும், தீமை போவாது. குர்ஆன் சொல்லுது, இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாய் வல் முன்கர். தொழுகை மானக்கேடான அருவருக்கத்தக்க காரியங்களில் உங்களை தடுக்கும் கேடயம், வழிகாட்டும். குர்ஆன் சொல்லுது, தொழுகை உங்களுக்கு நூறு ஒளி வழிகாட்டி என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. நூறுனா வழிகாட்டி, ஒளின்னு அர்த்தம். ஒரு மனிதன் தொழும் காலம் எல்லாம் ஆபாசத்தை அர்த்தத்தை தொடர்ச்சியா செய்ய மாட்டான். இந்த சிலிப்பாய் விழுந்துடலாம், அது மனித இயல்பு. தொடர்ந்து அந்த தீமையை செஞ்சுக்கிட்டே இருக்க மாட்டான், மனம் உறுத்திக்கிட்டே இருக்கும். தொழுதுட்டு நம்ம இதை செய்யறோமே அப்படிங்கிற மனம் உறுத்துமா இல்ல, தௌபாக்கான வாசல் அவனுக்கு திறந்து இருக்குது தொழிலாளி. இது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. ஸலாத்து புர்ஹானுன், தான தர்மங்கள் அத்தாட்சிகளாகும், சான்றுகள் என்று சில சொல்றாங்க. வறுமையினால மிகப்பெரிய சான்று தான தர்மம் தான். வஸ்ஸப்ரு லியாவுன், பொறுமை என்பது பிரகாசமாகும். பொறுமை என்பது ஒளி, தொழுகை ஒளி, அந்த ஒளியிலிருந்து வர்ற பிரகாசம் சபர். நான் அழகா சூப்பரான செய்தி. வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலான்னு குர்ஆன்ல வருது. தொழுகையின் மூலமும் பொறுமையை கொண்டும் உதவி தேடுங்கள். ஒரு மனிதனுக்கு தொழுகை இருந்தால் அந்த தொழுகைங்கிற நூறுல இருந்து சபுருங்கிற லியா வெளியே வரணும். இதுதானே சபுர்னா பிரகாசம். நாங்க சொல்லுவோம் ஒரு மனிதன் பிரகாசமா இருக்கிறதுக்கு சபுர் தான். அமைதியான மனநிலை இருந்தா பிரகாசம் வரும். உள்ள எப்ப பார்த்தாலும் கொதிச்சுக்கிட்டு இருந்தா எப்படி பிரகாசம் வரும்? பிரகாசம் வராது. உள்ள எப்ப பார்த்தாலும் கதை கொதிச்சுக்கிட்டே இருக்கு. பொறாமைனாலையும் அழுக்கான எண்ணங்கள்னாலையும் ஹராம்னாலையும் ஹலால பேணப்படாதனாலையும் இப்படி எல்லாம் உள்ள கொதிப்பு நிலையில இருந்துச்சுன்னா வயிறும் மனமும் கொதித்தால் எப்படி பிரகாசம் வரும்? கொதிக்க விடாம சபர்ல இருந்தா, அதாவது ஹில்மில் இருக்கணும், சகிப்புத்தன்மை இருந்தால் எல்லாம் அது விசாரம் நடக்கும் அப்படின்னு அமைதியாக இருந்தாலும் பொறுமை இருந்தால் பிரகாசம் உண்டாகும். பிரகாசம் குர்ஆன் ஹுஜ்ஜத்துல் லக வ அலைக. வேதம் குர்ஆன் என்பது உங்களுக்கு சாதகமாகவோ அல்லது பாதகமாகவோ மறுமையை சாட்சி சொல்லும். குர்ஆன் படி நடந்தா நீங்க சொல்லும் போலாம், குர்ஆனுக்கு எதிராக நடந்தா நீங்க நரகம் போது குர்ஆன் மறுமை நாள்ல மன்றாங்க. குர்ஆன் நமக்கு எதிராகவும் சாட்சி சொல்லும், சாதகமாகவும் சாட்சி சொல்லும். எப்படி குர்ஆனுக்கு பாதகம் இல்லாமல் நடந்தால் குர்ஆன் நமக்கு நாளைக்கு மறுமையை சாட்சி சொல்லும். குர்ஆனுக்கு எதிராக நடந்தாலும் சாட்சி சொல்லும். குர்ஆன் வந்து மிகப்பெரிய ஒரு சாட்சியாக பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்றாங்க. வரிசை அப்படி சொல்லிட்டு குல்லு நாஸ் யகுது ஃபபாயிஉன் நஃப்ஸஹு ஃபமுத்திகுஹா அவ் முபிகுஹா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனிதனும் காலையில் வீட்டை விட்டு வெளியே வர்றான். விட்டு வெளியே வந்தோம்னா தன்னுடைய உயிர்னா உடல் உயிர் எல்லாம் அவ்வளவுதான், தன்னை விட்டு விடுகின்றான். அல்லாஹ்வுக்காக தன்னையும் தன் உயிரையும் விட்டவன் நன்மையில் அதை விடுதலை செய்கின்றான். அல்லாஹ்வுக்காக நம்ம உயிரை அல்லாஹ் பதில விட்டுட்டான், இது நன்மையா போயிடும், விடுதலை செய்து விடுகிறான். இன்னொருவன் உயிரை கொண்டு போய் சைத்தானுடைய பாதையில மூழ்கி விடுகின்றான், அழித்துக் கொள்கிறான் என்று பெருமானார் சொல்றான். ரெண்டு தான் நன்மை தீமை. ஒரு நன்மையின் பக்கம் விற்கிறான், அவன் அல்லாஹ் பக்கத்துல போயிருந்தான்.
ஒரு தீமையின் பக்கம் விற்கிறான், சைத்தான் பக்கம் போயிடுறான், அழிச்சிருந்தான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. இதுல நமக்கு தலைப்பு என்ன? அஸ்ஸப்ரு தியாஉன், பொறுமை பிரகாசமானதாகும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. குர்ஆன் வசனமும் நம்ம படிச்சோம். அந்த ரெண்டையுமே மேட்ச் பண்ணி தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. தொழுகை ஒளியாகவும் பொறுமை பிரகாசமாகவும் இருப்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. பிரகாசத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது? விட்டக்கூடாது. நம்முடைய பேரொழியை, பிரகாசத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது? விடக்கூடாது. ஒரு மனிதனுடைய பிரகாசம் பொறுமையில் இருந்தால் அந்த பொறுமையை கையாளணும், எல்லா கட்டத்திலையும் கையாளணும். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாதிரி ஒரு பொறுமையான ஆள் இந்த உலகத்துல இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்க, அது பிரகாசம்ங்கிறதுக்கு எப்பவுமே பிரகாசமா தான் இருக்கும். ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் 2 குரூப். அதுல ஒரு குரூப் என்ன ஆகும்னா ரொம்ப சகக்கிழத்தி, அது மருவி சக்களத்தின் தான். சகக்கிழத்தி, கிழத்தி என்றால் மனைவி, சகண்டா சகலம் சொல்றோம்ல, அது மாதிரி ஒரு சமமான ஈக்குவலான ஆள். சகக்கிழத்தினா ஒரு மனைவிக்கு இன்னொரு மனைவி ஈக்குவலான ஆள் நடக்கும், ஈக்குவல் ரைட்ஸ் நடக்கும். இப்படி 2 குரூப்பா இருக்கும், 2 ஹேண்ட். இந்த 2 குரூப்ல 2 டிசைன், ரெண்டுமே விவரமான ஆட்களா இருக்காங்க. இந்த பக்கம் ஆயிஷா, இந்த பக்கம் ஹப்ஸா. ஆயிஷா அபூபக்கர் மகன், இந்த பக்கம் ஹப்ஸா உமர் மகா. சாதாரண ஆட்கள் 50 பேரும் பெரும்பெரும் தலைவர்களுடைய மக்கள் விடுவாங்களா விஷயத்த விடமாட்டாங்க. இவங்க என்ன செய்யறாங்க கேட்டா, இந்த குரூப் ஆயிஷா அலி இந்த சைடில் உள்ள குரூப் ருசுல்லாட்ட விளையாட்டு காட்டுறாங்க. ருசுல்லாவோட பொண்டாட்டியா இருந்தாலும் பொண்டாட்டி என்ன செய்யறாங்க கேட்டா, அந்த பக்கத்துல போய் தேன் குடிச்சிட்டு வராங்க. தேன் குடிக்கிறதுக்கு 2 அர்த்தம் ஹதீஸ்ல இருக்கு. தேன் குடித்தல் என்பது இல்லறத்துக்காக சொல்லப்படும் இலக்கியமான வார்த்தை, ஹதீஸ்ல இருக்கு. இங்க சொல்றது நம்ம சாப்பிடுற தேன், சாதாரண ஹனி, சரியா, பி ஹனி, அதுல இருந்து வரக்கூடிய தேனை குடிச்சிட்டு வராங்க. தேனை பத்தி குர்ஆன் தேனி என்ற ஒரு அத்தியாயம் இருக்கு, சூரத்துன் நஹல் 16ஆம் அத்தியாயம். தேனை பத்தி குர்ஆன் சொல்லுது, மருத்துவமும் சொல்லுது, ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. சஹாபி வயிற்றுலின்னு வர்றாரு, வந்தா தேனை குடிச்சு பாரப்பா, குடிச்சா அவருக்கு ஒன்றும் அவனை வயிற்று நிற்க மாட்டேன். தேன் உண்மைதான், வயிறு போய் சொல்லுது சொல்றாங்க. தேனுடைய மருத்துவம் உண்மைதான், உனக்கு செட்டப் ஆகல. தேன்ல இருக்க எல்லாம் தேனை கொடுத்தா சரியாயிரும் அப்படின்னு தேனே வர பார்க்க முடியாது. அவருக்கு சொல்றாங்க, தேன்ல மருத்துவம் இருக்குது, உடம்புக்கு மெட்டபாலிசத்துக்கு ஒத்து வரல, வயதுதான் போய் சொல்லுதுன்ட்டாங்க. சொல்ல தேன்ல உள்ள இன்கிரீடியன்ஸ், தேன்ல உள்ள மெக்னீசியம், தேன்ல இருக்கக்கூடிய எல்லா சத்துக்கள், மணிச்சத்து, தலைச்சத்து எல்லாமே இருக்கு, அவருக்கு செட் ஆகல. தேன் ஆரோக்கியமானது, மருத்துவம் குணமும், தேன் நல்ல உணவும், அதை மாற்றுக்கிறது இல்லை. இப்ப என்ன செய்யறாங்க, இந்த மனைவி மாதிரிலாம் பேசி வச்சு தேன்ல நாட்டம் அடிக்குன்னு சொல்லுவோம். உங்க வீட்டுக்கு வரும்போது, நம்ம வீட்டுல வரும்போது கிளப்பி விடுங்க அப்படின்னு. அதே மாதிரி அந்த வீட்டுக்கு போனா அங்க போயிட்டு இந்த பக்கம் வரும்போது இன்னும் நாடுத அப்படின்னு ஒரு மாதிரி சுமல் வருத. இவங்க தேன்ல பெருசா மனம் இருக்காது, எல்லா தேன் ஒவ்வொரு தேனும் ஒரு மாதிரி இருக்கும், புளிச்ச நாத்தம் இருக்கும், ஒரு மாதிரியா இருக்கும். இவங்க குடிச்ச தேன்ல வாயில நாத்தம் வருங்கிற மாதிரி கட்டி விடுறாங்க. கட்டி விட்டா இந்த குரூப்பு வரிசையா கரெக்டா சொன்ன மாதிரி சொல்லி வச்ச மாதிரி சொல்லணும். ருசுலாவுக்கு டவுட் வந்துச்சு, தேன் குடிச்சா நார்மலுக்கு என்ன செய்யறாங்கடா, தேன் குடிக்க மாட்டேன்னு முடிவு எடுக்கிறாங்க. இனிமே தேன் குடிக்க மாட்டேன் அப்படி உடனே அல்லாஹ் என்ன செய்யறான், சூரத்து தஹ்ரீம் என்ற ஒரு அத்தியாயத்தை அனுப்பி, யா அய்யுஹன் நபியே லிம துஹர்ரிமு மா அஹல்லல்லாஹு தப்தகி மர்லாத் அஸ்வாஜ், அல்லாஹ் ஹலாலாக்கிய ஒன்றை உங்களுடைய மனைவியின் பொருத்தத்திற்காக, மகிழ்ச்சிக்காக உங்களுக்கு ஹராமாக்கக்கூடிய அதிகாரத்தை தந்தது யார் என்று ஒரு வசனத்தை, கடுமையான வசனம் இது. அல்லாஹ் ஹலாலாக்கி இருக்கான், நண்பன் இருக்கான், நீங்க எனக்கு ஹராமாக்குரிய உங்க பொண்டாட்டி பேச்ச கேட்டு உங்க மனைவி சொன்னா செஞ்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி என்ன செய்யறான், மனைவி பொறுத்த முக்கியமா அல்லாஹ் பொறுத்த முக்கியமா அப்படின்னு சொல்லி எல்லாம் கண்டிக்கிறான். இப்போ இந்த மாதிரி சம்பவத்தெல்லாம் கேட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொதிச்சாங்களான்னா கொதிக்கல, சர்வசாதாரணமா டீல் பண்ணாங்க. அதே மாதிரி ரகசியம் பேசுறாங்க, எல்லாம் சொல்லி கொடுக்குறான், நம்மளாம எவ்வளவு கோவப்பட்டிருப்போம், கொதி நிலை அடைச்சிருக்கோம் சார். இதே மாதிரி சம்பவம் 2 குரூப்ல, இந்த குரூப்ல இருக்க போகும்போது அந்த குரூப்ல ஸ்வீட் வருது. ஸ்வீட் வந்தா ஆயிஷா அலின்னு சில அறிவிப்புகள்ல வரலாற்றுல சொல்றாங்க, நேரடியான பேர் இல்லை, அது ஆயிஷாவா தான் இருக்கணும். ஒரு தட்டுனா தட்டு 2ஆ பிஞ்சு வச்சு, எதிர்த்தரப்புல வந்த தட்டு. ஒண்ணுமே பேசல, ஸ்வீட் எல்லாம் எடுத்து வச்சு நிதானமா பண்ணி அமைதியா கொடுத்து, திண்ணை தோழர்கள்லாம் கொடுத்துட்டு, இது எல்லாமே திண்ணை தோழர் ரொம்ப தூரம் இல்லை, ரசூலுல்லாஹ்வுடைய அந்த ஜன்னல் பக்கத்துல ரசூலுல்லாஹ், இந்த பக்கம் வந்தா பள்ளியாசை, தலையை நீட்டு வாங்கலாம் இருக்குல்ல,
நான் ரசுலா வந்து நான் மாதவிடாய்க்காரியாக இருப்பேன், ரசுலா தலையை நீட்டுவாங்க பள்ளியாசில இருந்து, நான் தான் சீவி விடுவோம் இருக்கு. அப்படிலாம் ஒண்ணும் இல்லை. சாதாரண மாதவிடாய்க்காரி சீவினாலும் ஒன்றும் முடியாது, முடியும்லாம் சொல்ல முடியாது, ஆதாரமும் இல்லை. இந்த அளவுக்கு தலையை நீட்டுறதுன்னா தலையை நீட்டுனா அவங்க இந்த மாதிரி தான் பள்ளியாசை, வாசலே அப்படித்தானே இருக்கு. அப்ப நீங்க சிந்திச்சு பாருங்க, இந்த திண்ணை தோழர் அங்கிட்டுதான் இருந்தாங்க, ரசுலாவோட வீட்டுக்கு பக்கத்துல எல்லாருமே இருக்காங்க பள்ளியாசல். இதெல்லாம் திண்ணை தோழர் சபையில் நடக்குது, பார்த்துக்கிட்டே இருக்காங்க, மிரண்டு போய் நிக்கிறாங்க. என்னடா இது, நம்ம வீட்டுலதான் இப்ப சண்டை நடக்கும் பார்த்தா, அல்லாவின் தூதர்களும் அகிலத்தின் அறுக்குடையிலேயே அவங்க வீட்லயே தட்டு பறக்க வேண்டாம், என்ன செய்யறது இத? ரசுலா ஒண்ணுமே சொல்லல, அமைதியா போனாங்க, ஸ்வீட் எடுத்தாங்க, கொடுத்தாங்க. உம்மாட்ட போய், உம்மா மனைவின்னு சொல்லாம உம்முல் மூமியின் தானே, ரசுலாவுடைய மனைவிமார்கள் எல்லா மூமினுக்கும் தாய், மூமின்களின் தாயார். உம்மாட்ட போய் ஒரு தட்டு, வேற தட்டு, மாற்று தட்டை வாங்கிட்டு வந்து, தட்டு உடைச்ச வீட்டுல இருந்து ஒரு தட்டை வாங்கி, எந்த வீட்டுல இருந்து ஸ்வீட் வந்துச்சு அந்த வீட்டுல அந்த தட்டை கொடுத்துட்டாச்சு, வேற ஒரு தட்டு, தட்டுக்கு தட்டு கழிஞ்சு வச்சு. இப்போ ரசுலா அப்படி திருப்புறாங்க பிரச்சனைய. காரத்து உண்ணுக்கும், என் மனைவி கோவப்பட்டான்னு சொல்லல, உம்மா கோவப்பட்டுச்சு, சகாபாக்கிட்ட உம்மா கோவப்பட்டுருச்சு அப்படிங்கிறாங்க. எல்லாரும் வீட்லயும் உம்மா கோவப்படாதா? அவ உம்முல் மூமினின், நபிகள் நாயகத்தின் மனைவிமார்கள் நமக்கு தாய். ரசூல் அழகா பேசுறாங்க பாருங்க, எவ்வளவு அழகா சபையில என் மனைவின்னு சொல்லாம உம்மா கோவப்பட்டுருச்சு. உம்மா கோவப்பட்ட விட்டு வரட்ட முடியுமா? இது சகாபாக்கள் தப்பா நினைச்சிடக்கூடாதுன்னு அழகான ஒரு விளக்கம் கொடுத்தாங்க. மனைவிட்ட எதுவுமே பேசல, மனைவிட்ட எதுவுமே பேசல. அதுல வரலாற்றை பதிவு செய்யக்கூடிய அறிஞர்கள் சொன்னாங்க, ரசூல்லா வந்து பேசாம இருந்தது பெரிய ட்ரீட்மெண்ட். அஸ்ஸபுர் லியாவுன், பிரகாசமாயிருச்சு. அது எப்படி பிரகாசமாயிருச்சு? ஏதாவது பேசியிருந்தா கூட கோபம் அடங்கி இருக்குமோ என்று ஆயிஷா நினைச்சிருப்பாங்க. பேசாம இருந்தேன்னா அவங்க மனசுக்குள்ள என்ன வந்துச்சுன்னா, ரசூல் நம்ம கோபமா இருக்காங்க, அவங்களுக்கு அந்த கோபத்தை கூட இப்படின்னு சொல்லலாம் அப்படிங்கிறதுக்கு அமைதி, சபுரை கொண்டு கூட கோபத்தை எதிர்த்தரப்புற புரிய வைக்கலாம்னா, சபுரு எவ்வளவு அல்டிமேட்டான அர்த்தம் கொண்டது பாருங்க. ரசூலா கோபப்பட்டுருப்பாங்க, நம்ம சொல்லுவோம் மனசுல பேசாம விட்டுட்டாங்க, பேசியிருந்தா கூட மனசு ஆறி இருக்குமே அப்படின்னு சொல்லுங்க. இதை அந்நியமா நினைச்சுட்டாங்களோ, மூணாம் நம்பரா நினைச்சுட்டாங்களோ, அதுதான் ட்ரீட்மெண்டே. அப்போ சபுர் வந்து பெருசா வேலை செய்யும். நீ அமைதியா பேசும்போது, மனைவி பேசும்போது நம்ம அமைதியா இருக்கணும். கொஞ்சம் சூடாகுதாங்களா, இடத்த கழுவுன்ற நல்லது, சரியா? அப்போ இதான் இயற்கையானது. ரசூலுல்லாஹி அழகா பேசுறாங்க, அதை டீல் பண்ணி தராங்க. ரசூலுல்லாஹ் கொதிப்பு நிலையை அடையல, சமமா இருக்கிறாங்க. பெண்கள் அப்படித்தான் இருப்பாங்க, இயற்கை இயல்பு நிலை, ஆண்களும் இப்படித்தான் இருப்பார்கள். அப்படிங்கிற அந்த மனநிலைக்கு வந்துட்டோம்னா இதை சபுர். இந்த மனநிலை கிடைச்சிச்சுன்னா இது பிரகாசம் தாங்க. இது எல்லாம் கிடைக்குமா? இந்த பிரகாசத்தை இழந்துடக்கூடாது. இது இழக்கும் போது என்ன ஆகுதுன்னா, சூடாகும் போது, மெல்ட் ஆகும் போது என்ன ஆகுதுன்னா, வார்த்தைகள் கடுமையாயிரும். வார்த்தைகளை விட்ட வார்த்தைகள் திரும்ப எடுக்க இயலாது. வார்த்தைகள் போயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கதை முடிஞ்சு போச்சு. அந்த வார்த்தை ரணமா அறுத்துக்கிட்டே இருக்கு. சபுர் லியாவுக்கு போலா, கோபத்தினுடைய வெளிப்பாடு பெரும் இருட்டுக்குள்ள தள்ளிடும் நம்ம வாழ்க்கையில. அற்புதமான ஒரு செய்தி ரசூலுல்லாஹி, சாதாரண ஒரு வார்த்தை எல்லா தத்துவத்தையும் உள்ள சொல்லிட்டாங்க. உரச உரச பிரகாசம் தான் சபுர். நீங்க செயல்படுத்தும் போதெல்லாம் ஒரு பிரகாசத்தை அனுபவிப்பீங்க. எங்கெல்லாம் உங்களுக்கு பிரகாசம் வேணுமோ அங்கெல்லாம் சபுரா இருக்கு. வேலைக்கு கூட பதிவு பண்ணிட்டு பிரகாசம் சபுர் தேடுங்க எல்லாம் நினைக்கும். அந்த இடம் வர்ற வரைக்கும் பொறுத்திருக்கணும், காத்திருக்கணும், அவசரப்படக்கூடாது. அது பிரகாசமாகும். நம்ம நினைக்கிற நம்ம இதோட சிறப்பா செஞ்சிடும் அப்படின்னா சரி செய்ய முடியாது. அப்படிலாம் உலகத்துல எதுவும் நடக்காது. இல்லை என்ன விதிப்படி நடக்குமாதான். இந்த மனநிலையை வந்து சபரோடு ஏற்றுக்கொள்றவங்க அது நினைக்கும். இறப்பு செய்து கூட ஒருவருக்கு பிரகாசமாகும் சபுர் இருந்தா. இடி விழுந்த செய்திகள் கூட இடி விழுந்ததா இருக்காது, பெரிய பரக்கத்து நிறைந்ததாகும். எவ்வளவு செய்தி சகாபாக்கள் அந்த மாதிரி உருவாக்குனாங்க. சொல்லிக்கிட்டே போன அந்த ஒரு வார்த்தைக்கு விளக்கத்தை. ரசூலுல்லாஹி காலத்துல அபு தல்ஹா என்ற நபி தோழர், அவர் என்ன செய்யறாரு, உம்மு சுலைம் மகன் இறந்துடுறாரு, காய்ச்சல் இருக்கிறாரு, வந்து கேட்கிறாரு. கேட்க போகும்போது மகன் எப்படி இருக்கான், அவர் சொன்னார், ஓய்வு பெற்று விட்டான். அந்த அம்மா சொல்லுது, உலகத்திலிருந்து ஓய்வு பெற்று விட்டான், அவன் ரொம்ப ஓய்வா போயிட்டான், நிரந்தரமான ஓய்வு அப்படிங்கிற கருத்துல சொல்றாங்க. உடனே சரி புள்ள ஓய்வா இருக்கான், நம்ம போய் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, நீ ஒரு குளிச்சு ரெடியாகி நம்ம வந்து சாப்பாடு கணவனுக்கு செய்ய வேண்டிய என்ன இந்த அம்மா என்ன செய்யலாம், பிள்ளைய கஃனிட்டு குளிக்க ஊற்றி கஃனிட்டு பிள்ளைய எடுத்து ஒரு ஓரத்தில் வச்சிருச்சு, காலையில் அடக்கம் பண்ணிக்கலாம்.
இப்போ மையத்தை வச்சுக்கிட்டு கணவனுக்கு செய்ய வேண்டிய எல்லா கடமையும் இல்லறத்தை நிறைவேற்று தாம்பத்தியமும் நடக்குது கணவன் முனைப்புல எல்லாம் முடிஞ்சு காலையில துவப்பணுமா இல்லையா, அப்போ குளிப்பு கடமை எல்லாம் நிறைவேற்றி விட்டு ரசூலுல்லாஹ் கூப்பிட்டு வர சொல்றாங்க. இந்த மாதிரி நீங்க கேட்ட கேள்வி நான் இப்படி ஒரு பதில் சொன்னேன், பிள்ளை இறந்தான் என்பதைத்தான் நான் அப்படி சொன்னேன். பிள்ளை இறந்துட்டாரு, தாளாத நோய் வந்து இறந்துட்டாரு, காய்ச்சல் உச்சகட்டமாகி போச்சு, நீங்க அல்லாஹ்வுடைய தூதரை கூட்டுவாங்க தொலை வைக்க. நம்மளா தான் என்ன செஞ்சிருப்போம், இந்த கற்பனை செய்ய முடியுமா இந்த சம்பவத்தை? காத்தா மட்டும் ரெண்டு பேருக்கு உம்மா விட்டு போறேன் தலா கூட்டுவான் பல பேர், நீலாம் பொம்பளையா நீ அப்படின்னு கேட்டிருப்போம். சகாபாக்கள் அதான் சகாபாக்கள் வந்து பிரவாசமானவர்கள். ஆச்சரியமான ஒரு செய்தியா இருக்கு. நம்மளால முடியாது, நம்ம இயல்புத்தன்மை இது நடக்காது, சாத்தியமே இல்லை. சகாபாக்கள் எப்படி இருக்காங்க பாருங்க. இவருக்கு மனசுக்குள்ள உறுத்தல் வந்துருச்சு. ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, இந்த மாதிரி சம்பவம் ஆயிடுச்சு யார சொல்லலாம் உங்கள்கிட்ட. அப்புறம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பூரிக்கு அல்லாஹும்ம பூரிக்க லைலத்துக்குமா, அல்லாஹ் உங்களுடைய நேற்றைய இரவில் பரக்கத்து செய்வானாக. அது வருது. அப்படி சொல்றாங்க ரசூலுல்லாஹ், நீங்க நேற்றுக்கு ஒண்ணு கூடிட்டீங்க, அந்த தாம்பத்தியத்தின் மூலம் அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத்து செய்வானான்னு ரசூலுல்லாஹ் ஒரு துவா செஞ்சுதாங்க. ரசூலுல்லாஹ் வந்து தொலை வைக்கிறாங்க. சம்பவம் எப்படி ஜனாசா தொழுவாங்கிறது 3 முறை தொழுதா எப்படி தொழணும், அது ஒரு பெண் இருந்தா எப்படி தொழுது, சஃபு முறையும் இந்த ஹதீஸ் தான் செய்திருக்கட்டும். இதுல அவர் செஞ்ச துவாவுக்காக வேண்டி மொத்தம் இறந்ததோட சேர்த்து 10 பிள்ளை, இறந்த பிள்ளையை கழிச்சா 9 பிள்ளைகள், 9 ஆண் பிள்ளைகள். ஒவ்வொருவரும் அது கரால் குரான் குல்லுகும் அது கரால் குரான், குரானை கற்றறிந்த ஆலிம்கள். 9 பிள்ளை பிறகு ஒரு வாசல் அடைச்சா 9 வாசல் திறக்குமாங்கல்ல, 1 செத்து போச்சு, 9 பிழைச்சிருச்சு. அப்துல்லா 9 குரானை கற்றறிந்தவர்கள் பாருங்க. ஒரு மௌத்து செய்தி கூட சபர் இருந்தா பெரிய பிரகாசம் ஆயிடுச்சு வாழ்க்கையில. எப்படிப்பட்ட பிரகாசம், பொறுமைதான். ஒரு வேலை போன மாதிரி இருக்கும், 10 வேலை கொண்டு நல்லா தள்ளிடுவான், வேலை செய்ய முடியாத அளவுக்கு வேலையாயிடும். சபுர்னால உலகத்துல இதை விட பெரிய அருட்கொடை இந்த உலகத்துல பூமியில இல்லைன்றாங்க ரசூலுல்லாஹ். அது இன்னொரு செய்தியில இருக்குன்னு சில அடுத்த வாரம் விஷயம் பார்ப்போம். அதனால சபுர் வந்து பிரகாசம். சபுரை நீங்க செயல்படுத்தும் போதெல்லாம் அந்த பிரகாசத்தை இந்த பூமியிலே அனுபவிக்கலாம், மரணத்துக்கு பிறகும் நீங்க என்ன செய்யலாம், அனுபவிக்கலாம், மறுமை நாளே அனுபவிக்கலாம். மங்காத ஒரு ஒளி, பேரொளி சபுர் தான். எல்லாம் இறைவன் அப்படிப்பட்ட பேரொளியை நோக்கி உள்ளங்களையும் உடலையும் நகர்த்துவோமாக. வாஹ்ருதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.